கோபுரம் டிவி.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்கணும். இந்த விஷயத்தை ராகு காலம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ராகு காலமா, அதை செய்யாத இதை செய்யாத அப்படிம்பாங்க. ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். ராகு காலத்தில் கடவுளை வணங்கலாம். எல்லாருமே பார்த்துருப்போம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ராகு காலம். அந்த நேரத்தில் எல்லா கோயில்லையும் பெண்கள் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு அதை மடக்கி அதில் விளக்க ஏற்றி அம்மனை வழிபடுவாங்க. விஷ்ணு துர்க்கை சன்னதியில் வந்து விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. ஒரு விஷயம் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு வர பழக்கம் வந்து சமீப காலத்தில் வந்தது தான். அது வந்து செய்யக்கூடாதுன்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லோருமே சொல்லியிருக்காங்க. மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும். அதான் விசேஷம். மண்ணகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது தான் மிகப்பெரிய விசேஷம். சரி, இப்போ ராகு காலத்துக்கு வருவோம். இந்த ராகு காலம் எந்த நாளில் உள்ள ராகு காலம் சிறப்பானது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாள்லேயும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், திங்கட்கிழமை காலைல 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும், புதன்கிழமை 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், வியாழக்கிழமை 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். இது சூரியன் உதித்ததிலிருந்து அந்த 1.5 மணி நேர கணக்குப்படி ஒரு நாள் அந்த ராகு காலம் வரும். இதில் எந்த கிழமையினுடைய ராகு காலம் சிறப்பானது? எல்லா கிழமையும் ராகு காலமே சிறப்பானது தான். எல்லா ராகு காலத்துக்கும் விளக்கேற்றி வழிபடலாம். கோயிலுக்கு தான் போகணுமான்னா வேண்டாம். கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. முடிந்தவர்கள் கோயிலுக்கு போகலாம். வீட்டிலேயே விளக்கேற்றி கும்பிடலாம். பெண்கள் என்ன கேட்டாலும் அந்த ராகு காலத்தில் கேட்டால் கிடைக்கும். குறிப்பாக வீட்டின் குடும்ப தலைவி இந்த விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரி, வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, 7 நாள் விளக்கு ஏற்றலாம் ராகு காலத்துலன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த 7 நாள் எங்களுக்கு வசதிப்படாது அப்படிங்கிறாங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எங்கள் இது வந்து நம்ம இந்தியா ராகு காலத்தை கன்னியூ பண்ணணுமா, இல்லை அங்கே இல்லை கிடையாது, அந்தந்த ஊருக்குன்னு ஒரு ராகு கால டைம் இருக்குது, அதுதான் கன்னியூ பண்ணணும், வேண்டாம் இது எல்லாமே ராகு காலத்தில் தான் ஏற்றணும் அப்படின்றது ஒரு முறையான விஷயமா இருந்தாலும், வேலைக்கு போகும் பெண்கள் இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களாம் ஒரு விஷயம் பண்ணலாம். காலையில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும். 6 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றி இந்த ராகு கால வழிபாடை அங்கே செய்யலாம். அப்படி காலையில் முடியலையா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றி இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். சரி, விளக்கு ஏற்றும் போது என்ன செய்யணும்? விளக்கு ஏற்றணும். அந்த திரியை அப்படியே சிமிட்டி விடுவாங்க. அந்த எண்ணெய் உள்ள கை என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தலையில் தொடச்சிப்பாங்க. அதை செய்யக்கூடாது. அந்த வீட்லேயே ஒரு சின்ன துணி அந்த சாமி ரூமில் வச்சிங்கன்னா அது, ஏன்னா தலையில் எண்ணெய் பட்டாலே குளிக்கணும். அதான் நம்முடைய இந்து தாத்பரியத்தில் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அந்த நல்லெண்ணெய் தலையில் பட்டுருச்சுன்னா குளிக்கணும். அதனால் தலையில் தடவக்கூடாது. இறைவனை கும்பிட்டுட்டு அந்த விளக்கு ஏற்றுறீங்க. அந்த விளக்கு ஏற்றின போது ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ஒரே ஒரு ஸ்லோகம்தான், ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இதை மட்டும் சொன்னால் போதும். விளக்கு ஏற்றும் போது ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. சில பேர் குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வம் சேர்த்து சொல்லலாம். உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி நமகன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கால விளக்கு ஏற்றுறது வந்து மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி காலையிலையோ இல்லை மாலையிலையோ விளக்கு ஏற்றினாலும் மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஸ்லோகத்தை சொல்லி விளக்கு ஏற்றினீங்கன்னா மிகப்பெரிய எதிர்காலம் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.